ஹலோ மக்களே, இப்போ மாவுடு சீசன் வந்துருச்சா, அதனால் மாவுடு இந்த காம்போடு வாங்கிக்கோங்க. இப்போ எப்படி இது ஊறுகாய் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த சீசன் போது கிடைக்கும், இந்த மார்ச் மாதத்தில் கிடைக்கல. இந்த காம்பு உள்ள மாவுடுவாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதை நல்லா அலசிட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மாவுடுவை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. காம்பெல்லாம் எடுத்துட்டு இது நல்லா துணி போட்டு தொடச்சி இப்படி ஆற வச்சுக்கோங்க. இதை நல்லா துணி போட்டு இந்த வடுவை தொடச்சி வச்சுருக்கோம். இப்போ இன்னொரு இந்த மாவுடுவை இதில் போட்டு ஃபுல்லாக நம்ம இதுக்கு கல் உப்பு 300 எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் விளக்கெண்ணெயை போடுறாங்க. 1 ஸ்பூன் விட்டோம் இல்லையா, இன்னொரு ஸ்பூன் விட்டுக்கலாம். வடுவில் எண்ணெய் விட்டோன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கா. இப்போ இதில் நம்ம 300 கிராம் உப்பை சேர்க்கணும். இந்த 300 கிராம் உப்பு இருக்கு இல்லையா, அதை சேர்க்குறோம். இந்த உப்புல மாவுடு நல்லா ஊறணுங்க. இன்னொரு கடுகு இதை அரைக்கணும். மிளகாய் எடுத்துக்கணுங்க. இன்னொரு மிளகாயை நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் மஞ்சள் பொடியெலாம் போட மாட்டேங்க, ஏன்னா மஞ்சள் பொடியெலாம் என்ன கெமிக்கலோ தெரியாது. இது ஊனாக நான் மிளகாயும் கடுகையும் அரைச்சி போடுவேன். மஞ்சள் பொடியெலாம் போட மாட்டேன். இது நல்லா ஊறி ஜலம் விட்டுக்கும். இந்த ஜாடியில் போட்டு வச்சுருவாங்க. அது நல்லா தண்ணி விட்டு நல்லா லிக்விடாக ஆன அப்புறம் மாவுடு சுருங்கிடுங்க. சுருங்கினோன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணி